நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கு, ஆனா எங்க அம்மா கைப்பக்கம் வரல. என்ன பண்ற? எனக்கு எங்க அம்மா கைப்பக்கம் தானே வரும், உனக்கு தானே உங்க அம்மா கைப்பக்கம் வரும். அப்ப நாளையில நீயே சமைச்சாப்பிடுங்க. கொண்டு வாடி, இந்த கைப்பக்கம் நல்லா இருக்கு. அதோட என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு ஸ்கூல் மெட்டு அந்த பிள்ளையோட பிள்ளைகளுக்கு காது குத்து சிக்கு சிக்குன்னு கிளம்பி நம்மளையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதே நம்ம ஃப்ரெண்டோட பிள்ளைகளுக்கு காது குத்தோ இல்லை அவங்க வீட்டில் ஒரு விசேஷமா வச்சா 1008 கேள்வி. எப்போ வருவ, யார் கூட போற, எத்தனை மணிக்கு வருவ, ஒழுங்கா வருவியா, 1008 கேள்வி வரும். என் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஜிகு ஜிகுன்னு வந்தேன், அதே மாதிரி ஜிகு ஜிகுன்னு கிளம்பிட்டேன். சட்டையை கிழிச்சு போட்டுட்டோம், 4 காலே வர கிடையாது. என்னங்க, போன வாரம் உங்க அம்மா அப்பா வந்தாங்களே, சாப்பிடுறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் எங்க அம்மா அப்பா வராங்க, மட்டன் வாங்கிட்டு வரீங்க. சரி சரி. அப்புறம் ஒரு நிமிஷம், அவங்கள பிக்கப் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? கேப் புக் பண்ணேன். இன்னைக்கு நீங்க என்னடி ஃப்ளைட் அனுப்பணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்களே போய் கூட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் போன மாசம் உன் தொங்கச்சி வந்தாளே, அவ போகும்போது என்ன கொடுத்து அனுப்புன? ஒரு பட்டு புடவையும் 5000 ரூபாய் பணமும் கொடுத்து அனுப்பிச்சேன். இந்த வாட்டி எங்க அண்ணன் வர பட்டு வெட்டியும் 10,000 ரூபாய் பணமும் கொடுத்து அனுப்புறீங்க. எங்க அப்பா அம்மா இங்க வரும்போது கையில 50,000 பணம் எடுத்துனோம். நான் உங்க அப்பா வரும்போது ஒழுங்குமுறையாக 1 லட்ச ரூபா எடுத்துனோம். சொல்லுங்க, இல்ல வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. அட என்னாச்சு? பள்ளி பண்ணீங்க. பள்ளி இருந்துச்சு, அது உனக்கு என்ன? எனக்கு பள்ளி பார்த்தா பயங்க. எனக்கு உனக்கு பள்ளி பார்த்தா பயமா? ஆமாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து பள்ளினா ரொம்ப பயம். உனக்கு பள்ளி பார்த்தா பயமா? ஏன் நான் பள்ளி பார்த்தா பயப்படக்கூடாதா? போங்க. என்னடா அது அதிசயமா இருக்கு. எப்படி உன்னால மட்டும் முடியுது பள்ளி? உலகத்துல யாருக்குமே பயப்படாதவ பள்ளியான உனக்கு மட்டும் பயப்படுறாளே, எப்படி? யூ ஆர் கிரேட். இனிமே நீங்க தான் எனக்கு குருநாதர். வணக்கம் குருநாதா. ஏங்க, என் மூஞ்ச பாருங்களேன். பார்த்துட்டேன். நல்லா இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? என் மூஞ்ச பிரைட் ஆகிறதுக்கு 1 பவுன்ல செயின் வாங்கி கொடுங்களேன். 1 பவுன்ல இல்ல, 5 பவுன்ல வாங்கி. 5 பவுன்லயா? பாத்தியா, டல்லா இருந்த உன் மூஞ்சி 5 பவுன் செயின்? அதான் டல்லா இருந்த மூஞ்சி பிரெட் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு போன போ. 6 வயசுல அம்மா திட்டுவாங்கன்னு ஊர் சுத்தாம இருந்தேன். 26 வயசுல பொண்டாட்டி திட்டுவான்னு ஊர் சுத்தாம இருக்க வேண்டியதா. ஏவாமா, பேங்க் தானே வேலைக்கு போறேன். ஆமா, பக்கத்து வீட்டுக்காரங்க பாரு, காய்கறி கடை வச்சுக்கிறாரு. வேலை முடிஞ்சு திரும்பி வரும்போது மீதம் இருக்கிற காய்கறி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. ஆனா நீ பேங்க்ல தானே வேலைக்கு போற, அப்ப நீ வேலை முடிஞ்சு வரும்போது நீ மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. சொல்லு. அங்க ஒருத்தர் இருக்காருங்க, வாங்க ப்ரோ. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. இந்த வேர்ல்ட்லயே அழகா இருக்கிறது யாரு, பொண்ணுங்களா பசங்களா? இதுல என்ன சந்தேகம்? பசங்க தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு நிமிஷம் செஞ்சே காட்டிடுறேன். நான் மூஞ்சி கழுவிட்டேன், இப்ப நீங்க கழுவுங்க. என்ன சொல்ற? அப்படியா? உண்மையாமேவா? என்னங்க, என்னாச்சு? ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இப்போ வந்த புது கவர்மெண்ட் 1000 ரூபாய்க்கு மேலே ஜிபேல அனுப்ப முடியாதாம்மா. புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம்மா. என்ன சொல்றீங்க? நீ வேணா ஒரு 2000 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சு பாரு. இருங்க, மாத்தி விடுறேன். சென்ட் ஆயிடுச்சேங்க. இந்த 2000 ரூபாய்க்கு நடிப்பா. டாடி ஸ்நாக்ஸ் வாங்கணும், காசு கொடுங்க. என்ன தந்து வச்ச மாதிரி கேக்கா? தர முடியாதுப்பா. நான் பண்டம் தின்னேன், காசு தாங்க. நல்ல பண்டம் தின்னு தின்னு வயிறு பானை போல இருக்கு. காசுல உனக்கு தர முடியாது. கலோ பண்ணமா, என் வயிறு என்ன பானை போலையா இருக்கு? இது பானை இல்ல வேற என்ன, தொப்பையா? அப்ப காசு தர முடியாது. ஆமாடா, டப்பித்தலையா. நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவா? நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணேன்னு சொல்லுவேன். கேஸ் பம்ப் போட்டீங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஒரு பிள்ளைகிட்ட கடலை போடுவீங்கல்ல, நான் அதை சொல்லுவேன். நான் தான் கடலை போடவே இல்லையே. நீங்க போடல டாடி, ஆனா நான் சொல்லுவேன். மம்மி சொல்லுடா. எதுக்கு கூப்பிட்ட சொல்லு.
டாடி கடலை போட்டாங்க அதான் கூப்பிட்டேன். கடலை போட்டானா? ஆனா புறம்போக்கு. இந்த கடலை ஐ கடலை அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்க டாடிய. அவங்க கிடக்காம பாக்கிப்பே. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நல்லும் பயந்த மாதிரி காட்டி 4 6 ஈராரா 12 ஊராரா 14 ஊவாரா 18. சரி சரி. இந்த வள்ளல்ல படிச்சு எப்படி நீ நல்ல வேலைக்கு போய் எங்களுக்கு சொந்த வீடு கட்டி வைக்க போறேன்னு தெரியலையப்பா. 25 வருஷமா நீங்க சொந்த வீடு கட்டாம என்ன பண்ணீங்க? முன்னே 10 வருஷமா படிக்க வச்சிருக்கலடா. உங்களை யார் சம்பாதிச்சு படிக்க வச்சா? எங்க அப்பா. உங்க அப்பாக்கு நீங்க சொந்த வீடு கட்டி கொடுத்தீங்களா? இவரு மட்டும் உங்க அப்பா சொந்த வீடு கட்டி தர மாட்டாரா? நாங்க மட்டும் சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டி தரணும். மல்லாக்கா படுத்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க உங்க தங்கச்சி நகை போட்டு கட்டி கொடுத்தீங்களா? இவரு மட்டும் ஒட்ட காலத்து குரங்கு மாதிரி பிறந்து இருப்பாராமா. எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பெத்து கொடுப்பாராமா. அதுக்கு நான் நகை போட்டு கட்டி வைக்கணுமாமா. நினப்புதேன். குழந்தை பிறந்தா 12,000 பணம் தரேன்னு இருப்பாங்க கவர்மெண்ட்ல. அதனால என்னை பெத்திருப்பீங்க. இந்த வாதம் எங்களுக்கு தெரியாதா? போங்க சங்கடாஸ்கா பார்க்காம. பொழுது விடிய கூடாது. கொரியர்காரனா வருவான். போ அமேசானா பிளிப்கார்ட்டா மீஷோன்னு போய் பாரு போ. ஆமா, நீ கத்தையா சம்பாதிச்சு கொடுத்து வச்சிருக்க. மூடிட்டு வேலையை பாரு, நான் போய் பாக்குறேன். மேடம் கொரியர். யாரு? இத்து போன உன் ஃப்ரெண்டு தான். உன்னை கூட்டிட்டு போய் ஊர் சுத்தலாம் வந்தா, நீ வீட்டுல இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஐயோ மச்சான். எங்க 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 போ 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 மச்சான் மச்சான் போ போ வேலையை பாரு. ಎಕ್ಸ್ಕ್ಯೂಸ್ ಮೀ, ಏನಾದ್ರು ಮರ್ತ್ರಾ? ಸ್ಟ್ರಾ ಮರ್ತೆ. ಅದಲ್ಲ, ನೀವು ನಿಮ್ ಗ್ಲಾಸ್ ಹಾಕೊಳ್ಳೋದು ಮರ್ತಿರ್ಬೇಕು ನೋಡಿ. ஹலோ அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள. உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? என்ன எல்லா செலவும் போது 3 லட்ச ரூபா இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடு வட்டி, மீட்ரு வட்டி, ஃபயர் வட்டி, ட்ரெயின் வட்டி, ஏன் ஜெட்டு வட்டியோட சேர்த்து உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் செலவு பண்ண 3 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா நான் போட்டு தரேன். தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டு போயிடுங்க. நான் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன். ஏன் மாப்பிள்ள, நான் நிம்மதியாக இருக்குது உங்களுக்கு நான் வரல. வான்னு சொன்னேன். எங்க அத்தை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மடி எங்க கூட்டிட்டு போறீங்க? அத்தை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மடி எங்க கூட்டிட்டு போறீங்க? அத்தை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அப்படி எங்க அம்மா என்னதான் சொன்னாங்க? எங்க மாப்பிள்ளைய காணும். விளையாட்டு மாப்பிள்ளை விளையாடிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, மாடை வயல்ல கட்டி இருக்கோம், அதை போய் கூட்டு வந்துருங்க. சரிங்க. அப்புறம் மாடு முரண்டு பிடிக்கும், 2 போடு போட்டு இழுத்துருவாங்க. அப்படியா? சரிங்க. இப்ப புரியுதா? அத்தை சொன்னது கரெக்டு தாண்டி. மடி. பிரியா, உன்னை கல்யாணம் பண்ணதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னது? என்னோட 7 ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கும் இந்த ஒரே ஜென்மத்தை தண்டனை அனுபவிச்சிட்டேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வண்டி வாங்கினதுல இருந்து இந்த வண்டி மேல காமிக்கிற அக்கறை என்னைக்காவது என் மேல காமிச்சிருக்கியா?